ரகசியங்கள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பாக்யா ஷோ கிரேக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்ட் ரீடர். இந்த வாரத்துக்கு உண்டான டாரட் ட்ரேடிங் மெசேஜ் என்னன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மெசேஜ் பார்க்குறவங்க கமெண்ட் செக்ஷனில் 9999 ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள். ஏஞ்சல் நம்பர் 9999ஓட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட லைஃப்பில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட போது அந்த மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான ப்ராசஸ் இந்த டைம் நடந்துட்டுருக்கு உங்களுக்கு. அது சில நேரங்கள் உங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கலாம். அந்த கம்ப்ளீஷன் பண்ணுறப்ப எல்லோரும் அந்த ஹார்ட் ஒர்க் போட்டு தானே தீரணும். ஸோ அந்த டிஃபிகல்ட் டைம்ஸ் அந்த ப்ராசஸ் கொடுத்துட்ருக்கலாம். நீங்கள் அந்த டிஃபிகல்ட் டைம்ஸில் இருந்தாலும் நீங்கள் கண்ணை மூடிட்டு உங்களோட வேலைகளை பாருங்கள். உங்களுக்கு இதுக்குண்டான சக்ஸஸ் ரொம்ப பக்கத்தில் இருக்குது. அதுக்குண்டான ஏஞ்சல்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ் அங்கே நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றது தான் மீனிங். ஸோ 9999 ஏஞ்சல் நம்பரை நீங்கள் வெளியே பார்க்குறப்பவும் இதுதான் மீனிங். இந்த இன்டென்ஷனை மைண்டில் வச்சு நீங்கள் ஏஞ்சல் நம்பரை டைப் பண்ணுங்கள். அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் எப்போவுமே நம்ம கூட இருக்கும். அதே மாதிரி நீங்கள் 9999 அடிக்கடி வெளியே பார்க்குறீங்க, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு அருமையான ரெமெடியும் சொல்கிறேன். இப்போ நீங்கள் இந்த நம்பர் பார்க்குறீங்கன்னா 432 ஹர்ட்ஸ் அப்படின்ற ஹர்ட்ஸில் ஒரு மியூசிக் யூடியூப்பில் இருக்கும் நிறையா. ஸோ நீங்கள் 432 ஹர்ட்ஸ்ன்னு போட்டு அந்த மியூசிக்கை நீங்கள் கொஞ்சம் தூங்க போகிறப்பையோ இல்லை உட்காந்து ஒரு மெடிடேஷன் ஃபார்ம்லேயோ நீங்கள் கேளுங்க. அங்கே உங்களுக்கு நல்ல சேஞ்சஸை கொடுக்கும். ஓகே, இப்போ ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். வரக்கூடிய ஆகஸ்ட் 5 ஏஞ்சல் தெரப்பி கிளாஸ் இருக்குது. ஸோ ஏஞ்சல் தெரப்பி கிளாஸில் நீங்கள் யாரெல்லாம் ஏஞ்சல் நம்பர்ஸ் நான் நிறைய பார்க்குறேன், இதுக்கு என்ன மீனிங்னு தெரில, ஏஞ்சல் எனக்கு என்ன சொல்கிறாங்கன்னு தெரில, இதை எப்படி ஃபைன் பண்ணுறது, ஏஞ்சல் ப்ரேயர்ஸ் எப்படி பண்ணுறது, ஏஞ்சல் கார்டு ரீடிங் எப்படி பண்ணுறது, இது எல்லாமே கம்ப்ளீட்டாக மேஜிக் அண்ட் மிராக்கிள்ஸோட. ஏன்னா ஏஞ்சல் கார்டு ரீடிங்லாம் பண்ணுறப்போ அவங்களோட இப்போவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதோட மேஜிக்லாம் குரூப்குள்ளே. ஸோ அதெல்லாம் நிறைய உங்களோட லைஃப்பில் தெரிய ஆரம்பிக்கும். யாரெல்லாம் ஏஞ்சல் கார்டு ரீடிங்கில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, ஏஞ்சல் தெரப்பியில் நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். கொஞ்சம் முன்னாடியே பண்ணிடுங்க. ஆகஸ்ட் 5 ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ண உடனே இமீடியட்டாக உங்களுக்கு கார்டு டெக்கெல்லாம் இதுக்குள்ளேயே இந்த பேக்கேஜ்லேயே உங்களுக்கு எல்லாமே வந்துடும். ஸோ ஏஞ்சல் கார்டு டெக்கு, அப்புறம் அதுக்குண்டான பிரேஸ்லெட், அதுக்குண்டான கிறிஸ்டல் தம்பிள்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷிப்பிங் பண்ணணும், கொரியர் பண்ணணும். ஸோ கொஞ்சம் முன்னாடியே ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ்க்குள்ளே வசதியாக இருக்கும், இமீடியட்டாக கார்டோடு வச்சு நீங்கள் பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வாரத்துக்கு உண்டான டாரட் ட்ரேடிங் மெசேஜ் நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, இந்த 3 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் ஸ்ட்ராங்காக நினச்சிக்கோங்க. அந்த நம்பருக்கு வரக்கூடிய மெசேஜ் தான் உங்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான டாரட் ட்ரேடிங் மெசேஜாக இருக்கும். இப்போ நம்பர் 1 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். ஓகே, நம்பர் 1 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 1 நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் 9999 ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள். நம்பர் 1 நினச்சவங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த மாதிரி அருமையாக இருந்தால் எனக்கு ரீடிங் கொடுக்கறதுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்பர் 1 நினச்சவங்களுக்கு பண ரீதியான விஷயங்களில் எந்த கவலையும் பட தேவையில்லை. உங்களுக்கு மல்டிபிள் இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான சான்சஸ் ஏற்படும். மல்டிபிள் இன்கம் உங்களுக்கு ஏற்படும். எனக்கு இதுலேருந்து ஒரு கொஞ்சம் இன்கம் வந்துச்சு, இதுலேருந்து இன்கம் இருக்குது, இதுலேருந்து இன்கம் இருக்குதுன்னு சொல்கிற அளவுக்கு உங்களோட வேலைகளில் ஸ்ட்ராங் பண்ணுவீங்க. உங்களுக்கு மல்டிபிள் இன்கம் ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணி
வச்சுருந்தீங்கன்னா அதோட இன்கம் வந்து இவ்வளோ வந்திருக்கு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்கும். உங்களோட வாடகை வந்து ஆஃபீஸ் ரெண்ட் போட்டிருக்கீங்க, வீடு ரெண்ட் போட்டிருக்கீங்க, இந்த வாடகை வந்து எனக்கு சூப்பராக வந்துச்சு அப்படின்ற மாதிரி மல்டிபிள் இன்கம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்களுக்கு வந்து குலதெய்வத்தோட எனர்ஜி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் குலதெய்வம் கோயில் வழிபாடு பண்ணுறீங்க, உங்களோட வீட்டில் குலதெய்வத்தை வச்சு வழிபாடு பண்ணுறீங்கன்னா அதோட பிளெஸ்ஸிங்ஸ்லாம் வந்து கண்கூடாக உங்களால் பார்க்க முடியும். சில நேரங்களில் வந்து உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குனாலும் நீங்கள் வந்து யோசிச்சுட்டே இருப்பீங்க. ஸோ ஏதாவது வாய்ப்புகளை தவற விடுறதுக்கு முன்னாடி நல்லா அனலைஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கரெக்டாக தான் பண்ணுறோமா இல்லை வந்து இந்த வாய்ப்பை தவற விடுறோமான்றது கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு நோ சொல்லுங்கள். ஸோ டக்குன்னு வந்து இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது அப்படின்னு நோ எந்த இடத்துலையும் நீங்கள் சொல்லிட வேண்டாம். அது மெயினாக உங்களோட வேலை வாய்ப்புகளில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அட்ராக்ட் ஆகும். ஸோ அதெல்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். உங்களோட ஹெல்த் வைஸ்லாம் வந்து ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்குது, ரிலாக்ஸ்டாக இருப்பீங்க. உங்களோட ஹெல்த் வைஸும் சரி மைண்ட் வைஸும் சரி பேலன்ஸ்டாக இருக்க முடியும். ரொம்ப வந்து கோவம்லாம் வந்து டக்குன்னு அந்த ரொம்ப கோவப்பட மாட்டீங்க. ரொம்ப பேலன்ஸ்டாக ஒரு மெச்சூரிட்டியோடு பேசுவீங்க. உங்கள் கூட இருக்கவங்க உங்களை ஒரு ரோல் மாடலாக நினச்சி அந்த மெச்சூரிட்டி லெவல் வந்து பெட்டராக இருக்குன்ட்டு உங்ககிட்ட இருந்து நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்குவாங்க. உங்களோட குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து எதுவுமே அவங்கக்கிட்ட பேசணும்னு அவசியமே இல்லை. உங்களோட ஒவ்வொரு சைட்லேருந்து உங்களை அப்படியே காப்பி பண்ணுவாங்க. அவங்க காப்பி பண்ணுறாங்கன்றதையும் நீங்கள் வந்து கண்கூட பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பும் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. உங்களுக்கு இந்த வாரம் வந்து இப்போ தூரத்து சொந்தங்களில் இருந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப், அவங்க ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க, அவங்கக்கிட்ட இருந்து இந்த வாரம் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் ஏற்படும். உங்களுக்கு வந்து உதவி பண்ணுறதுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. உங்கள்கிட்ட வந்து ஃபோன் கால் கான்வர்சேஷன் நீங்கள் யார்கிட்ட பண்ணுறீங்கனாலும் இந்த வாரம் அது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தையும் கொடுக்கும். அதில் வந்து ரொம்ப பெனிஃபிட்ஸும் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான ப்ரொடெக்ஷன் வந்து இந்த வாரம் இருக்குது. நீங்கள் எதுக்கும் பயப்படணும்னு அவசியம் இல்லை. நெகட்டிவ் எனர்ஜிஸ்லாம் அப்படியே ஓரமாக நகர்ந்து போயிடுச்சு. நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான ப்ரொடெக்ஷனுக்குள்ளே இருக்கீங்க. இந்த வாரம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இதுதான் நம்பர் 1 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். நம்பர் 2 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 2 நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் 9999 ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள். ஓகே, நம்பர் 2 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். ஓகே, நம்பர் 2 நினச்சவங்களுக்கு வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்னால் நல்ல ஆதாயம் கிடைக்கும். உங்களோட சிஸ்டர்ஸு பிரதர்ஸ் இருக்கீங்க, அது வந்து 2-3 பேராக இருக்காங்க, குரூப் ஆஃப் பீப்புள்ஸு, கசின்ஸு, இவங்கக்கிட்ட இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்ப் கிடைக்கும், நல்ல சப்போர்ட் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்கள் இப்போ பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா சில இடங்களில் வந்து ஏதோ ஏமாந்த மாதிரி இருக்கும், ஏமாற்றிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்கும். அது இந்த டைமில் இல்லை, போன பாஸ்ட்டில் வந்து ஏமாத்துனதுக்கு உண்டான அறிகுறிகள்லாம் தெரிய ஆரம்பிக்கும். பட் அதிலெல்லாம் இருந்து ரொம்ப சீக்கிரத்தில் மீண்டு வந்துடுவீங்க. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு இந்த டைம் பீரியட் ஃபேவரபுளாக இருக்கும். ஸோ 2 பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி நல்ல பிளான்ஸ் அண்ட் ஐடியாஸ் எல்லாம் வந்து க்ரியேட் பண்ணுவீங்க. அதில் வந்து உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் வந்து கிடைச்சிரும். ஸோ வேலை ரீதியாக வந்து உங்களுக்கு கூட இருக்கிறவங்க நல்ல சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. உங்களோட ஹெல்த் வைஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். உங்களுக்கு வந்து ஹெல்த் வைஸ் வந்து சில சின்ன சின்ன விஷயங்கள் வந்து கொஞ்சம் டவுன் ஆகிற மாதிரி, டயர்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அது வேறு உங்களுக்கு ஒன்றுமே ப்ராப்ளம் இருக்காது. எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டடாக சொல்யூஷன் இருக்கும். உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ரெஸ்ட்டு தான் தேவை. ஒரு நல்ல தூக்கம், நல்ல ரெஸ்ட்டு, ஒரு குவாலிட்டியான ரெஸ்ட் டைம் வந்து நீங்கள் உங்களுக்கு கொடுக்காம ரொம்ப அலைஞ்சு ஓடி திரிகிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு உண்டான ஸ்லீப் டைம் எல்லாம் வந்து
இது பண்ணிக்கோங்க. எப்போல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ நம்ம நல்லா தூங்கணும், நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக மைண்டில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு உள்ளுக்குள்ளே உங்களோட மனசுக்குள்ளே நீங்கள் நல்ல ஸ்ட்ராங்காக ஹாப்பியான ஒரு ரெஸ்ட் டைம் இருக்குதுன்னு தெரிஞ்சதுனாலே ஓகே. நீங்கள் உங்களோட வெளியே ஹெல்த் வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லபடியாக இருக்குது. உங்களோட எஃபர்ட்ஸ் எல்லாம் இந்த வாரம்லாம் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், அதாவது நீங்கள் ஒவ்வொரு வேலையும் வந்து ரொம்ப எதையும் விட்டுறக்கூடாது, அப்புறம் டிலேவே பண்ணக்கூடாது, நம்ம எல்லாமே முடிச்சிடணும் அப்படின்னு நீங்கள் ஒரு நாளைக்கு 10 வேலை வச்சுருந்தீங்கனாலும் எல்லாத்தையும் இழுத்து போட்டு நம்ம பண்ணணும்னு நினைப்பீங்க. அது சில நேரத்தில் உங்களோட செல்ஃப் ஹெல்த்தை வந்து நீங்கள் கவனிக்காமல் விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க, வேலையும் மேனேஜ் பண்ணிக்கோங்க. உங்களோட குழந்தைங்க, உங்களோட பேரண்ட்ஸு, பிளட் ரிலேஷன்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப சேஃபாக இருப்பாங்க உங்கள் கூட. உங்களோட சப்போர்ட் வந்து அவங்களுக்கு பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ உங்களோட மென்டல் சப்போர்ட்டும் சரி, ஃபிசிக்கல் சப்போர்ட்டும் சரி, அவங்கள வந்து ரொம்ப பாதுகாப்பான இடத்துல கொடுத்துருக்கும். உங்களுக்கு வந்து சுக்கிரனோட எனர்ஜி நல்லா சூப்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால பண ரீதியான பிரச்சனைகளுக்கு எந்த ஒரு பயமும் பதட்டமும் நீங்கள் பட்டுக்கணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வந்து சுக்கிர ஹோரையில் மகாலட்சுமி வழிபாடு பண்ணிகிட்டே வாங்க. நீங்கள் என்ன விதமான பணப்பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அதுலேருந்து வெளியே வந்துடும். இப்போ வெளியே வந்துடுவீங்க. இப்போ நம்மளோட சேனல்ஸே நிறைய சுக்கிரனை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நிறைய வீடியோஸ் நான் உங்களுக்கு நம்ம முன்னாடியே பரிகாரங்கள் முறைகளும் சொல்லியிருக்கேன். ஸோ அதில் வந்து உங்களால் எந்த பரிகாரம் வந்து ஒழுங்காக பண்ண முடியுமோ அந்த ஒரு வீடியோவை சூஸ் பண்ணி அந்த பரிகாரத்தை நீங்கள் ப்ராப்பராக பண்ணுங்கள். கண்டிப்பாக பண ரீதியான விஷயங்களில் வந்து நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். இதுதான் நம்பர் 2 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். ஓகே, நம்பர் 3 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 3 நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் 9999 ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள். நம்பர் 3 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 3 நினச்சவங்க சில விஷயத்தில் வந்து புது மாற்றத்தை கொண்டுட்டு வருவீங்க. பழைய விஷயங்களை விட்டு தள்ளுவீங்க, புது விஷயங்களை அட்ராக்ட் பண்ணுவீங்க. அது ஒரு புது வேலையாகவும் இருக்கலாம். இது வந்து வேண்டாம், இதுக்கு மேலே இதில் இருக்க முடியாது, நமக்கு சேஞ்ச் வேணும் அப்படின்னு வந்து நீங்கள் புதுசாக வந்து மாற்றத்துக்குள்ளே போவீங்க. அந்த மாற்றத்துக்குள்ளே போகிற அந்த கொஞ்சோண்டு டைம் வந்து மனசு வந்து கொஞ்சம் டவுனாக இருக்கும். ஒன்ஸ் வந்து நீங்கள் அந்த சேஞ்சை காமிச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ரொம்ப நல்ல சூப்பரான விஷயம்லாம் வந்து நம்மளோட லைஃப்பில் இருக்குது, நம்ம கரெக்டான முடிவு தான் எடுத்திருக்கோம் அப்படின்னு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. உங்களோட லைஃப்பில் வந்து ரொம்ப டிசிப்ளின்டாக இருக்கிறதுக்கு பார்ப்பீங்க. ரொம்ப வந்து ஒரு கரெக்டான டைம் பீரியடில் ஒரு தூக்கம், எந்திரிக்கிறது, சாப்பிட்றது, வேலையிலலாம் வந்து இன்னும் ஒரு டிசிப்ளினாக இருப்பீங்க. நீங்கள் வந்து ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க அப்படின்னா உங்களோட வேலையை பார்த்து பல பேர் வந்து பொறாமப்படுற அளவுக்கு உங்களோட டிசிப்ளின் வந்து அந்த இடத்துல இருக்கும். இப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களை வந்து பார்த்து ஒரு நல்ல ரோல் மாடலாக உங்களோட எம்ப்ளாயீஸ் வந்து உங்களை வச்சுக்குவாங்க. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக உங்கள்கிட்ட வந்து மாற்றங்களை கொண்டுட்டு வர போகிறீங்க. நீங்கள் வந்து லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. லேண்டு வாங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் வாங்கக்கூடிய லேண்டு வந்து உங்களுக்கு ரொம்ப லக்கி லேண்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து லேண்டு வாங்குறதுல பணம் போடுறீங்க, அதிகமாக போடுறீங்க, கம்மியாக போடுறீங்கன்னு எந்த ஒரு கவலையும் பட தேவையில்லை. ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் அந்த ஒரு லேண்டு வந்து உங்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு நிலத்தில் போட்டிங்கன்னா அது பல மடங்காக உங்களுக்கு பெருக்கி வரும். அந்த அளவுக்கு ஒரு லக்கியான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து
இந்த டைம் பீரியடில் நீங்கள் பண்ணுவீங்க. அதே மாதிரி உங்களோட ஹெல்த் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் வந்து அதிகமாக முடிஞ்ச அளவுக்கு நல்ல க்ரீன் கலரில் இருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப்பிடுங்க. அது கீரையாக இருக்கலாம், காய்கறிகளாக இருக்கலாம். க்ரீன் கலர் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு க்ரீன் கலர் வெஜிடபிள்ஸை நீங்கள் மேபி மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். அது உங்களுக்கு பிடிக்காமல் போயிடுச்சா, பேட்டர்னே மாறிடுச்சா என்னன்னு தெரில. கொஞ்சம் க்ரீன் கலர் வெஜிடபிள்ஸ்லாம் இந்த வாரம் நல்லா ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களோட எஃபர்ட்ஸ் வந்து ஒவ்வொரு விஷயத்துலையுமே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ வந்து நீங்கள் உங்களோட ஹெல்த்தில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஹெல்த் ஃபோக்கஸ் வந்து உங்களுக்கு நல்ல சக்ஸஸ் கொடுக்கும். அது உங்களோட ஹெல்த் வைஸு நல்ல சக்ஸஸ் கொடுக்குது. நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியறது வந்து இப்போ இருந்து 8th டேயில் வந்து நீங்கள் ஹெல்த் வந்து நல்லா இருக்கீங்க, நீங்கள் உங்களோட ஹெல்த்தில் எஃபர்ட் போட்டிருக்கீங்க, அதில் உங்களுக்கு சக்ஸஸும் கிடச்சிருச்சு அப்படின்றது 8th டேயில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, நிறைய நேரத்தில் வந்து நீங்கள் ரொம்ப பொறுமையாக வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிப்பீங்க. ரொம்ப அவசரப்பட மாட்டீங்க. நிறைய ஐடியாஸ் வந்து க்ரியேட் ஆகும். உங்களுக்கு நிறைய விஷயங்களை வந்து மக்களுக்கு ஷேர் பண்ணுவீங்க. உங்கள் கூட இருக்கவங்களுக்கு ஷேர் பண்ணுவீங்க. நீங்கள் வந்து உங்களை பார்த்தா தான் வந்து நீங்கள் அப்படியே படுத்துகிட்டே காலாட்டிகிட்டு இருந்து ஜாலியாக வந்து இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் நல்ல ஐடியாஸ் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகும். நிறைய நீங்கள் வந்து இப்போ கவுன்சிலிங் ஃபீல்டெல்லாம் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பெஸ்ட் கவுன்சிலராக இருப்பீங்க. நீங்கள் ஒருத்தருக்கு வந்து ஒரு ஆறுதல் சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பெஸ்ட் பர்சனாக இருப்பீங்க. அவங்களோட லைஃப்பில் நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒரு பெரிய இம்பேக்ட் பாசிட்டிவாக வந்து ஏற்படுத்தும். ஸோ நல்லா வந்து பொறுமையாகவும் யோசிப்பீங்க. ஒரு கிளியரான ஐடியாஸும் வந்து வெளியே கொடுப்பீங்க. உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் எல்லாம் நீங்கள் இப்போ பண்ணுறது ரொம்ப சேஃபர் சைடில் இருக்குது. ரொம்ப நல்ல பிளான்ஸ் இருக்கும். அது உங்கள் ஃப்யூச்சரில் வந்து ஒரு நல்ல பெனிஃபிட்ஸை கொடுக்கும். இதுதான் நம்பர் 3 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். ஓகே, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொருத்தரும் எப்போவும் இந்த வீடியோ பார்க்குறப்ப மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஏஞ்சல் நம்பரை டைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஏஞ்சல் டாரோ ரீடிங்கில் நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.